வணக்கம். காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் பார்த்தீங்கன்னா, முட்டிக்கிட்டு நிக்கிது அப்படியே. யார் ஆட்சி அமைக்க போறா அப்படிங்கிற மாரி. பாஜக வந்து அவங்க சாதனைகள் 10 ஆண்டு சாதனைகள சொல்லி அவங்க ஓட்டு கேட்கல. மதவாதத்த வச்சு அவங்க ஓட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் குற்றச்சாட்டு சொல்ல, ராஜஸ்தான்ல வந்து பிரதமர் மோடி பேசும்போது ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. காங்கிரஸ் மட்டும் திரும்பவும் ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா, பெண்கள் கழுத்தில தாலியே இருக்காது. இந்து மக்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் புடுங்கி சிறுபான்மையின மக்கள் கையில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். இந்துக்கள் 2 வீடு வச்சுருந்தா ஒரு வீடை பிடுங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துருவார். 2 பொண்டாட்டி வச்சுருந்தாங்கன்னா ஒரு பொண்டாட்டியை பிடுங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, சிறுபான்மையினர்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை சிறுபான்மையினர் ஒரு 5 வீடு வச்சுருக்காங்கன்னா அதை வாங்கி அப்படியே சமத்துவமாக எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் வந்து பிரதமர் மோடி தாலி விஷயத்தில் வந்து பேசின இந்த விஷயம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே. ஏன்னா தாலி சென்டிமெண்ட் வந்து இந்தியாவில் வந்து மிகவும் பயங்கரமாக பார்க்கப்படுற ஒரு விஷயம். இது மாதிரி பேசினோன்னே பிரியங்கா காந்தி காங்கிரஸோட பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. எங்கள் அம்மா வந்து இந்த நாட்டுக்காக இந்தியாவுக்காக அவங்க தாலியவே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க ராஜீவ்காந்தி வந்து அவர் தான் ஸ்ரீபெரும்புத்தூரில் வெடிகுண்டில் இறந்து போயிட்டார் இல்லையா, விடுதலை புலிகளோட வச்ச வெடிகுண்டில் அவர் இறந்துட்டார். அதனால் வந்து அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி அவங்க மறைமுகமாக சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடக்கும்போது எங்கள் பாட்டி இந்திரா காந்தி வந்து அவங்க வந்து நகையெல்லாம் கொடுத்து அவங்களுடைய நகையெல்லாம் கொடுத்து தியாகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து இந்த கேள்வியை கொண்டு போய் அண்ணாமலைகிட்ட கேட்டோன்னே, அவங்க பாட்டி மட்டும்தான் கொடுத்தாங்களா, எங்கள் பாட்டியும் தான் கொடுத்துருக்காங்க, உங்கள் பாட்டியும் தாங்க கொடுத்துருக்காங்க, அன்றைக்கி எல்லாருமே நகை வச்சுருந்தவங்க எல்லாருமே கொண்டு போய் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இந்திய சீனா போர் வந்து யாருனால வந்துச்சு, அவங்க தாத்தா நேருனால தான் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறது, பாட்டி நகையை கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்கன்னு கேட்குறது, இந்த மாதிரி விஷயம்லாம் தப்புங்க. எல்லாருமே கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க நகையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். 1962 சீன போர் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமே ஜவஹர்லால் நேரு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாட்டின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் மிக அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய கட்சி வந்து காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வேறு பேசிட்டார். இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான இதாகிடுச்சு. பிரியங்கா காந்தி சொன்ன நகை, இந்திரா காந்தி அவங்க பாட்டி இந்திரா காந்தி நகையை கொடுத்தாங்க, அந்த போருக்காக நகையெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி உங்கள் பாட்டி எங்கே நகை கொடுத்தாங்க, அதுக்கான ரசீது இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை இவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார், காங்கிரஸ்காரங்க அண்ணாமலை கேட்க ஆரம்பித்தாங்க. அண்ணாமலை கேட்குறாரு, உங்கள் பாட்டி கொடுத்த நகைக்கான ஒரு சான்றிதழை கொடுங்க, நானும் எங்கள் பாட்டிக்கு எப்படி நகை கொடுத்தாங்க அப்படிங்கிறத நானும் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ உங்கள் பாட்டியெல்லாம் சொத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க, அதனால தான் நீங்கள் கோயம்புத்தூருக்கு தகரப்பெட்டியோட போனீங்களா அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி அவங்க பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பதிலெலாம் ஏற்றுக்கவே முடியாது. அந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள்லையோ டவுனில் இருக்கிறவங்க கூட தகரப்பெட்டி தான் வந்து சேஃப். ஹாஸ்டலில் போய் தங்குறாங்க அப்படின்னா அந்த தகரப்பெட்டிக்குள்ளே ஒரு இது இருக்கும். அந்த தகரப்பெட்டியில் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு புக்கு எல்லாமே வச்சுக்குவாங்க. வச்சுட்டு அவங்க போய் அந்த ரூமில் தங்கிக்குவாங்க. தூக்கிட்டு வர்றதுக்கும் சேஃபாக இருக்கும். ஒரு பூட்டை பூட்டுவாங்க, சின்ன பூட்டு, நம்பர் பூட்டெல்லாம் இருக்கும். அதில் நம்பரை வந்து இது பண்ணி பூட்டிகிட்டு போவாங்க. அதுதான் வந்து அண்ணாமலை சொல்லியிருந்தார். அந்த தகரப்பெட்டிக்கும் இந்த நகைக்கும் பாட்டி கொடுத்த நகைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்து அண்ணாமலை ஏதாவது ஒரு விஷயத்தில் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் காங்கிரஸும் வந்து இப்படி தான் அட்டாக் பண்ணுறாங்க. தாலியை அறுக்கிற கட்சி காங்கிரஸ் கிடையாது. தாலி உட்பட தேசத்துக்கு பல நல்ல விஷயங்களை செஞ்சுருக்க கட்சி தான் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நகை கொடுத்தோம். அண்ணாமலை பாட்டி நகை கொடுத்தாரு அப்படின்னா அந்த ரசீதை கொடுக்க சொல்லுங்கள், அவங்க என்ன வட்டிக்கு வச்சாங்களா, எந்த பேங்கில் வச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்திரா காந்தி வந்து தேசத்துக்காக கொடுத்தாங்க, அண்ணாமலை பாட்டி வந்து நகை அடகு வைக்கிறதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க பேசி விட்டாங்க. இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தில் தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே அவர் வந்து பிரதமரை நான் தனியாக சந்திக்கணும், காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை வந்து அவர்கிட்ட இருக்கிற ஆலோசகர்கள், அரசியல் ஆலோசகர்கள் அவங்க வந்து தவறான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் வந்து சிறுபான்மையினர்கிட்ட பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை பிடிங்கியோ அவங்களோட உடைமைகளை பிடிங்கியோ அது எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி அவங்க சிறுபான்மையினர் மக்கள்கிட்ட நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு நாங்கள் சொல்லவே கிடையாது. அது தவறான விளக்கத்தை அவர் புரிஞ்சிருக்கிறாரு. அவருக்கு சரியாக வந்து யாரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை, தப்பான ஒரு செய்தியை அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி கார்கே இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன நடக்குதோ தெரியல. காங்கிரஸும் வந்து பயங்கரமாக முட்டல் மோதல் கொடுத்து கடைசியில் பணிஞ்சு நாங்கள் பிரதமர் மோடியை சந்தித்து நேராக விளக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. அவர் வந்துட்டு இந்து மக்களுக்கு எதிராக வந்து காங்கிரஸ் செயல்படுது, சிறுபான்மையினர் மக்கள் ஆதரவு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இந்து மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. அவங்க வந்து இந்த தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் இந்து கோயில்களுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதமர் மோடி சொன்ன உடனே பார்த்திங்கன்னா ராமர் கோயிலுக்கு ராகுல் காந்தியும் பிரியங்காவும் போயிட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மோடி பேசுகிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்களே அப்படின்னு காங்கிரஸும் சில
டென்ஷனாக இருக்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு 2ஆம் கட்ட தேர்தல் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.